வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு பட்டர் க்ரீம் அதாவது கேக் ஐசிங் தேவைப்படுற க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து 250 கிராம் மார்கரைன் எடுத்திருக்கேன். அது கூட 250 கிராம் பட்டர் அதாவது உப்பு சேர்க்காத பட்டர் சேர்க்க போறேன். சேர்த்து அதாவது மொத்தம் ரெண்டும் சேர்த்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது 250 கிராம் மார்கரைன் 250 கிராம் சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் மிக்சர்லயோ இல்லை ஹேண்ட் மிக்சர்லயோ நல்லா அடிக்க போறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஹை ஸ்பீட்ல வைங்க. உங்கள்ட்ட 2 மிக்சருமே இல்லை, நல்லா ஒரு விஸ்க் வச்சு கையில வச்சு கூட அடிக்கலாம். அப்படி விஸ்க் வச்சு கையால அடிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு பட்டரை வந்து நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வர விட்டு அடிங்க. இது வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் ஓட விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் நல்லா சேர்ந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பஃபியாக வந்துடும். இந்த மாதிரி நிறைய நேரம் அடிக்கும்போது தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ மினிமம் ஒரு 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸாவது அடிக்கணும். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1/2 கிலோ ஐசிங் சுகர் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு திரும்ப இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் ரன் பண்ண போகிறேன். சர்க்கரையை அதாவது ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தீங்கன்னா பறக்காது. ஆனால் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா முதல்ல லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் வைங்க. மார்கரின் கிடைக்காதவங்க 1/2 கிலோ பட்டரே யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது பட்டர் க்ரீமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் தான். நான் தான் ஒரு வேரியேஷன் காண்டி மார்கரின் பாதி பட்டர் பாதின்னு போடுவேன். ஆனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படினாலும் சரி தான், முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் பட்டரை யூஸ் பண்ண பாருங்கள். ஒரு வேரியேஷன் வேணும்னா மார்கரின் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுவும் ஒரு 4 நிமிஷம் ஓடிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வெனிலா எசன்ஸாக சேர்க்காம வெனிலா பவுடர்னு கிடைக்கும், அது சேர்க்க பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ரொம்ப இழுகாமல் இருக்கும். எசன்ஸாக சேர்க்கும் போது கொஞ்சம் இழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு பவுடர் இல்லாததுனால இது சேர்த்துருக்கேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா பவுடரே சேருங்க. சேர்த்து இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணீங்கன்னா பட்டர் க்ரீம் தயார். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் சேர்க்கலாம், அல்லனா விருப்பப்பட்ட ஃப்ளேவர் சேர்க்கலாம். சேர்த்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ கேக் டாப்பிங்க்கு யூஸ் பண்ணுங்க. இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.